2வது தடவை இப்போ கர்ப்பப்பை, ஓவரி, பெலோபைன் டியூப் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது வந்து செகண்ட் டைம் சர்ஜரி. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்தோம். வணக்கம், என்னோடய பேர் சவிதா. என் அம்மாவோட பேர் வந்து ஜோதிலக்ஷ்மி. ஆக்சுவலி எங்கள் அம்மா தான் பேஷண்ட்டு. நான் இந்த புனர்ஜனுக்கு கடந்த 4 மாதமாக வந்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல அம்மாவோட நோயோட தீவிரம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே குறைய ஆரம்பிச்சது. அந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கும் போது குறைய ஆரம்பிச்சது. இப்போ மறுபடியும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது என்ன காரணம்னு தெரியல எனக்கு. அப்புறம் இப்போ டாக்டர்கிட்ட வந்து கேட்டேன். டாக்டர் சொன்னார், ஒன்றும் பயப்படாதீங்க, மருந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க, ஃபுட்டில் கண்ட்ரோல் கொண்டு வர சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சுகர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து சுகரை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து நல்ல ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, நிறையா வந்து நட்ஸு அதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. ஃபுட்டில் வந்து நீங்கள் மாற்றம் பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அவசரப்படாதீங்க, ஒரு 3 மந்த்ஸில் வந்து கண்டிப்பாக குணமாகும்னு சொல்லியிருக்காரு. அந்த நம்பிக்கையோடு தான் நாங்களும் கிளம்புறோம். கண்டிப்பாக சரியாகுன்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. நாங்கள் இப்போ அம்மாவுக்கு வந்து ஒரு 1 வீக்காகவே ஃபுட்டில் மாற்றம் பண்ணதுலேருந்து கொஞ்சம் நல்லாவே இருக்காங்க. ரொம்ப டல்லாகிட்டு இருந்தாங்க நடுவில். இப்போது நான் வந்து ஒரு 5 டேஸ் 6 டேஸ்க்கு முன்னாடி வந்து டாக்டரை மீட் பண்ணேன், ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து. அப்போவே அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஃபுட் கண்ட்ரோல் வந்தால் மட்டும்தான் சரியாகும் இது அப்படின்ட்டு. நாங்கள் ஒரு 1 வீக்காக அவங்க சொன்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்க ஆரம்பித்தோம். இப்போ பரவாயில்ல, அம்மா கொஞ்சம் நல்லாவே இருக்காங்க. மறுபடியும் இப்போ வந்து டாக்டரை பார்த்துட்டு டேப்லெட் வாங்கிட்டு போகிறதுக்காக வந்தோம். அவரும் அதே தான் சொன்னார், சேம் இதை தான் சொன்னார். நீங்கள் ஃபுட் கண்ட்ரோல் கொண்டு வாங்க, கண்டிப்பாக வந்து நல்லாயிடுவாங்க. சுகர் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக நல்லாயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணலாம், அது வரல டேப்லெட் எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நல்லாகுன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குங்க. அவ்வளோதாங்க. அம்மாவுக்கு வந்துங்க சார், மோஷன் வரும்போதும் வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, யூரின் போகும்போதும் வலிக்குதுன்னுவாங்க. அப்போ நாங்கள் வந்து ஒரு டிஜிஓ தான் போய் பார்த்தோம், இந்த கைனகாலஜிஸ்ட்டை தான் போய் பார்த்தோம். அவங்க வந்து யூரின் கல்ச்சர் எடுத்தாங்க. அப்போ வந்து அவங்க கல்ச்சர் எடுத்துகிட்டு, இருந்தாலும் நீங்கள் ஒரு கேஸ்ட்ராலஜி அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் இன்னொரு லேடி டாக்டரை போய் பார்த்தோம். அவங்க வந்து குடல் இறக்க மாதிரி இருக்குது, நீங்கள் எதுக்கும் ஸ்கேன் பண்ணுங்கள், சிடி ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் காவேரியில் போய் சிடி பண்ணோங்க சார். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க அவங்க ஒரு கட்டி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொலனோஸ்கோப்பி பண்ணோம். கொலனோஸ்கோப்பியில் தெரிஞ்சிடுச்சு, ஃபுல்லாக மலைக்குடல் ஃபுல்லாக பெரிய கட்டி அடைச்சிதான் இருந்தது. சடனாக சர்ஜரி பண்ண சொல்லிட்டாங்க. உடனே இமீடியட்டாக பண்ணோம் நாங்கள். அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி நிறையா கீமோ பண்ணோம், ஒரு 12 டைம்ஸ் கீமோ பண்ணோம். கொஞ்சம் நல்லா இருந்தாங்க, ஒரு 2 மந்த்ஸ் தான் நல்லா இருந்தாங்க. மறுபடியும் அதே பிரச்சனை. இப்போ வந்து கர்ப்பப்பையில் வந்துடுச்சுங்க 2வது தடவை. இப்போ கர்ப்பப்பை, ஓவரி, பெலோபைன் டியூப் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது வந்து செகண்ட் டைம் சர்ஜரி. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்தோம். சரி, இது மேலே சர்ஜரிலாம் முடியாது, அவங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சுன்ட்டு இங்கே வந்திருக்கோங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு கோலன் பேக் வெளியில் தான் எடுத்து வச்சுருக்காங்க. அதில் ஒரு கட்டி ஃபார்ம் ஆகிருந்தது. அது நல்ல ஒரு கோலி சைஸில் இருந்தது. இங்கே வந்து டேப்லெட் சாப்பிடும்போது நான் மேம்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டேன், இந்த மாதிரி ஒரு கட்டி இருக்குது மேம், இது ஆக்சுவலி அந்த கட்டி வந்தப்போ நாங்கள் ஆன்காலஜிஸ்ட்டை பார்த்தப்ப இது ஒன்றுமே செய்ய முடியாது, சர்ஜரிலாம் பண்ண முடியாது, ரொம்ப ரிஸ்க் இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் மேம்கிட்ட வந்து கேட்டேன், ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நாங்கள் வந்தோம். மேம்கிட்ட கேட்டதுக்கு மேம் சொன்னாங்க, இல்லை நீங்கள் இந்த டேப்லெட் எடுக்கும்போது அதுவாக குறைய ஆரம்பிச்சிடும், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் மேம் சொன்ன மாதிரியே ஒரு 30 டேஸ்லேயே அது ரொம்ப குறைஞ்சிது. ஒரு சுண்டக்காய் சைஸ் வந்துருச்சு, கோழி சைஸில் இருந்து. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நாங்கள் மேம் வந்து மறுபடியும் மீட் பண்ணி எல்லாம் சொல்லிட்டு போனோம். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதே சைஸில் தான் நின்றுடுச்சு. செகண்ட் டைம் டேப்லெட் எடுக்கும்போது என்ன பிரச்சனைன்னு தெரியல, மறுபடியும் லைட்டாக வளர்ந்துருச்சு அது. இப்போ அப்படி தான் இருக்குது. இப்போ சார் சொன்னார், நீங்கள் இந்த சுகர் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு கரெக்டாக டேப்லெட் எடுத்துகிட்டு வாங்க, குறைய ஆரம்பிச்சிடும் மறுபடியும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இல்லை, டோஸில் எதுவும் சேஞ்ச் பண்ணல, இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க.